திருவொற்றியூர் சாலையை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடவு செஞ்சுருக்காங்க. யாரோ ஒரு இயற்கை ஆர்வலர்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா, கிளைகள் வந்து வெயிட்டு தாங்காமல் கீழே இறங்கிட்டு இருக்கு. அழகாக ஒரு குச்சி வச்சு நட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்து அதை பார்த்து கடந்து போகாமல், இந்த உடஞ்ச கிளைகளுக்கும் வந்து கயிறு போட்டு கட்டி நேராக நிமிர்த்தி, அது மட்டும் இல்லாமல் சைடு பக்கவாட்டில் இருக்க கிளைகள்லாம் வந்து இழுத்து பொறுமையாக கட்டி வச்சு போகிறது. கயிறுக்கோ நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற எண்ணங்களும் கிடையாது. பக்கத்தில் இருக்க குப்பை மேடுகளில் போனாக்கா இந்த கயிறுகள்லாம் இருக்கும். இதை வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு தாங்கும். எந்த கயிறுல வச்சு இந்த மரங்களை நேராக நிமிர்த்தி நம்ம விட்டுட்டு இன்றைக்கி நடவு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா, ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்துலேயே இந்த மரங்கள் நல்லா வளர்ச்சியாக வந்து நமக்கான நிழல் பக்கவாட்டில் சூப்பராக தரும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை ஆர்வலர்கள் யாரோ ஒருத்தவங்க மரம் நட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா மரம் சொல்லாது. நம்மளால் வந்து அதை பார்த்துட்டோம்னா அழகாக இதுமாதிரி கயிறு எடுத்துகிட்டு வந்து இது போல் சாஞ்ச மரங்களை நேராக நிமித்தி கட்டினோம் அப்படின்னா 6 மாதம் கழித்து அதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தரும். நிழல் தரும், நல்ல காற்றை தரும், நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த மரத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வேலையாக செஞ்சிட்டோம்னா நாளை அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். அதே போல் இந்த மரங்களை வந்து இறுகி கட்டாமல் ஒரு சுருக்கு முடியோட நல்லா பெருசாக வந்தாலும் ஒரு 6 மாதம் 7 மாதம் தாங்குற அளவுக்கு முடிச்சு போட்டதுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக கட்டியிருப்பீங்க. இனிமேல் எங்கே ஒரு மரங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஒரு உதவி மரத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மரம் நமக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருக்கும். தகவலுக்கு நன்றி.